sa ni sa ri ma ga ma re ga ma pa ma ga re sa da da pa. புல்வெளி பெய்யும் சாரலை போல நீலம் குளிர் செய்யும் வான்மழை போல வான்வெளி உலவும் சூரியன் நிலவாய் தானென நினையா படைப்பும் நிலமாய் ஆசியும் அமைதியும் அகம் சேரவே இயேசு கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். ஆசியும் அமைதியும் அகம் சேரவே இயேசு கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழுகின்ற அருமையான மரியாவிஷன் நண்பர்களே ஆறுயிர் பெற்றோர்களே அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து தவக்காலத்தினுடைய 4வது ஞாயிற்றுக்கிழமை இறைவார்த்தை சிந்தனை ஜெபத்துக்காக உங்களை அழைப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த இறை வார்த்தையானது யோவான் நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. 9வது பிரிவு 1 49 வரை உள்ள இறை வார்த்தைகளாக இருக்கின்றன. ஆனால் உங்களுக்கு நான் குறுகிய வாசகத்தை வாசிக்கின்றேன். அக்காலத்தில் இயேசு சென்று கொண்டிருந்த போது பிறவியிலேயே பார்வையற்ற ஒருவரை கண்டார். அவர் தரையில் உமிழ்நீரால் சேறு உண்டாக்கி அச்சேற்றை பார்வையற்றவருடைய கண்களில் பூசி, நீர் சீலோவாம் குளத்துக்கு போய் கண்களை கழுவும் என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவர் என்பது பொருள். அவரும் போய் கழுவி பார்வை பெற்று திரும்பி வந்தார். அக்கம் பக்கத்தாரும் அவர் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்ததை முன்பு பார்த்திருந்தோரும், இங்கே அமர்ந்து பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தவர் இவர் அல்லவா என்று பேசிக் கொண்டனர். சிலர் அவரே என்றனர், வேறு சிலர் அவரல்ல, அவரை போல் இவரும் இருக்கிறார் என்றனர். ஆனால் பார்வை பெற்றவர் நான் தான் அவன் என்றார். முன்பு பார்வையற்றவராய் இருந்த அவரை அவர்கள் பரிசேயிடம் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். இயேசு சேறு உண்டாக்கி அவருக்கு பார்வை அளித்த நாள் ஒரு ஓய்வு நாள். எனவே எப்படி பார்வை பெற்றாய் என்னும் அதே கேள்வியை பரிசேயரும் கேட்டனர். அதற்கு அவர், இயேசு என் கண்களில் சேறு பூசினார், பின் நான் கண்களை கழுவினேன், இப்போது என்னால் பார்க்க முடிகிறது என்றார். பரிசேயர்கள் சிலர், ஓய்வு நாள் சட்டத்தை கடைபிடிக்காத இந்த ஆள் கடவுளிடமிருந்து வந்திருக்க முடியாது என்று பேசிக்கொண்டனர். ஆனால் வேறு சிலர், பாவியான ஒரு மனிதரால் இத்தகைய அருமடையாளங்களை செய்ய இயலுமா என கேட்டனர். இவ்வாறு அவர்களிடையே பிளவு ஏற்பட்டது. அவர்கள் பார்வையற்றிருந்தவரிடம், உனக்கு பார்வை அளித்த அந்த ஆளை குறித்து நீ என்ன சொல்லுகிறாய் என்று மீண்டும் கேட்டனர். அவர் ஒரு இறைவாக்கினர் என்றார் பார்வை பெற்றவர். அவர்கள் அவரை பார்த்து, பிறப்பிலிருந்தே பாவத்தில் மூழ்கி கிடக்கும் நீயா எங்களுக்கு கற்றுத் தருகிறாய் என்று சொல்லி அவரை வெளியே தள்ளினர். யூதர்கள் அவரை வெளியே தள்ளிவிட்டதை பற்றி இயேசு கேள்விப்பட்டார். பின் அவரை கண்டபோது, மானிட மகனிடம் நீ நம்பிக்கை கொள்கிறீரா என்று கேட்டார். அவர் மறுமொழியாக, ஐயா, அவர் யார் சொல்லும், அப்போது நானும் அவரிடம் நம்பிக்கை கொள்வேன் என்றார். இயேசு அவரிடம், நீ அவரை பார்த்திருக்கிறாய், உம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறவரே அவர் என்றார். அவர், ஆண்டவரே, நம்பிக்கை கொள்கிறேன் என்று கூறி அவரை வணங்கினார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவை உமக்கு புகழ். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழுகின்ற அருமையான என் சகோதர சகோதரிகளே, இது நாம் தவக்காலத்தினுடைய 4வது வாரத்திலே இருக்கின்றோம். நதி போல ஓடிக்கொண்டே இருந்த ஆண்டவர் இயேசு, சூரியனை போல ஒளி வீசிக்கொண்டே இருந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, காற்றை போல அருமையாக அசைந்து ஆடிக்கொண்டிருந்த இயேசு கிறிஸ்து, பிறவியிலே பார்வை இல்லாமல் பிறந்த ஒருவனுடைய வாழ்க்கையை மாற்றுகின்றார். பிறவியிலே பார்வை இல்லாதவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று நமக்கு
கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. காரணம், நமக்கு இந்த உலகத்தை பற்றி எதுவுமே தெரியாது. கண்தான் உன்னுடைய உடலுக்கு விளக்கு என்று ஆண்டவரை சொல்லியிருக்கிறார். உன் கண் பார்வையற்று போனால் உன்னுடைய உடல் முழுவதும் இருட்டாக இருக்கும். இந்த உலகம் முழுவதும் இருட்டாகத்தான் இருக்கும். உலகத்தில் உள்ள பொருட்கள் எல்லாம் இருட்டாக இருக்கும். மனிதர்கள் எல்லாம் இருட்டாக இருக்கும். மரங்கள் எல்லாம் இருட்டாக இருக்கும். அத்தகைய ஒரு மனிதனுக்கு பார்வையை கொடுக்கிறார். அந்த பார்வையை பெற்றதனுடைய பயன் என்ன என்று சொன்னால், ஆண்டவரே நான் உம்மை நம்புகிறேன் என்பதுதான். எனவே இந்த மைய சிந்தனையாக நாம் எடுத்திருக்கக்கூடியது, ஆண்டவரை நான் நம்புகிறேன். ஆண்டவரை நான் நம்புகிறேன். இதுதான் உண்மையிலேயே இறைவார்த்தையினுடைய விவிலியத்தினுடைய மைய சிந்தனையாக இளையோடி கொண்டிருப்பதை பார்க்க முடியும். எல்லா புதுமைகளிலும் ஆண்டவர், நீ நம்புகிறாயா, என்னால் இதை செய்ய முடியும் என விசுவசிக்கிறாயா, உன்னுடைய நம்பிக்கை உன்னை குணப்படுத்திற்று, நீ நம்பினதால் நீ நலமடைந்தாய், நீ நம்பிக்கையோடு போகலாம், நீ நிறைவோடு செல்லலாம், மகிழ்ச்சியோடு செல்லலாம் என்று சொல்லுகின்ற இறை வார்த்தையெல்லாம் நமக்கு உண்மையிலேயே அதிகமான நம்பிக்கையை கொடுக்கின்றார். எனவே பிறவியிலே பார்வையற்றிருந்த ஒருவனை பற்றி யாருமே கவலைப்படவில்லை. குறிப்பாக இந்த பரிசேயர்கள் இருக்கிறார்களே, சமூகத்தினுடைய வெறும் கழிச்சு போட்ட என்று சொல்வார்களே, அப்படிப்பட்ட பரிசேயர்கள் இருக்கிறார்களே, ஆடம்பரமாக உடுத்தி கொண்டு, அழகாக உடுத்தி கொண்டு, பெரிய குஞ்சங்களை போட்டுக்கொண்டு, பெரிய போர்வைகளை போர்த்தி கொண்டு, ஜபித்து கொண்டு, நடித்து கொண்டிருந்த பரிசேயர்கள் இருக்கிறார்களே, சதுசேயர்கள் இருக்கிறார்களே, மறைநூல் அறிஞர்கள் இருக்கிறார்களே, இவர்கள்தான் உண்மையிலே குருடர்களாக இருந்திருக்கிறார்கள். அவனை பற்றி கவலையப்படவில்லை. அந்த சமூகம் அவனை பற்றி கவலைப்படவில்லை. சமூகம் அவனை பற்றி கவலைப்படவில்லை. ஆண்டவர் இயேசு அவனை பற்றி கவலைப்பட்டார். இயேசு கவலைப்பட்டார். பார்வையிழந்தவர்களுக்காக கவலைப்பட்டார். பசியோடு இருந்தவர்களுக்காக கவலைப்பட்டார். சிறைப்பட்டவர்களுக்காக கவலைப்பட்டார். அந்நியர்களாக ஒதுக்கப்பட்டவர்களுக்காக கவலைப்பட்டார். அடிமைப்பட்டு கிடந்த மக்களுக்காக கவலைப்பட்டார். எனவேதான் அவனை பார்த்தவுடனே அவனுக்கு பார்வை கொடுக்க வேண்டும் என்று விரும்பினார், நினைத்தார், சேர் உண்டாக்கினார், கண்களிலே பூசினார், சென்று கழுவு என்று சொன்னார். மிக எளிமையான ஒரு மருத்துவ சிகிச்சையாக இருக்கிறார். மருத்துவ சிகிச்சையாக இருக்கிறது. எனவே அவன் போய் கழுவினான், கண்ணை திறந்தான். கண்ணை திறந்தால் அழகிய உலகம், அழகிய மனிதர்கள், அழகிய மரங்கள், செடிகள், கொடிகள், கட்டிடங்கள், ஆலயங்கள் என்று பலவற்றை பார்க்கின்றான். இவற்றையெல்லாம் படைத்த அந்த கடவுளை போற்றி புகழ்கின்றான். ஆலயத்திலே வருகின்றான். மீண்டும் இயேசுவை சந்திக்கின்றான். அதற்கு முன்னதாக நடந்த முரண்பாடுகள் தான் நாம் இன்று விலாவாரியாக சிந்திக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறார். சந்திக்கின்றான். பரிசேயர்கள் கேட்கிறார்கள், எப்படி குணமடைந்தாய்? நீ அங்கேதானே இருந்து பிச்சை எடுத்தாய். நீ பாவியாக இருந்தவன். பிறவியிலே குருடனாக இருந்தால் நீ பாவி என்று அர்த்தம். பிறவியிலே பாவியாக, பிறவியிலே குருடனாக, பிறவியிலே உலகத்திற்கு ஒவ்வாதவனாக, ஒதுக்கப்பட்டவனாக வாழ்ந்தவன். நீ எங்களுக்கு உபதேசம் பண்ணுகிறாயா, அறிவுரை சொல்கிறாயா, அவரை இறைவாக்குறது உனக்கு எப்படி தெரியும்? பயங்கரமான கேள்விகளாக இருக்கு. கேள்வி கணைகளால் தொடுக்கின்றார்கள். ஆனால் அவன் விடாப்புடியாக இருக்கின்றான். அவர் ஒரு இறைவாக்குனர் என்று அழகாக சொல்லிக் கொடுக்கின்றார். போதகர்களுக்கு போதனை கொடுக்கக்கூடியவனாக மாறுகின்றார். எனவே ஆண்டவர் இயேசு மீண்டும் அவனை தேடி செல்லுகின்றார். காரணம், அவனை விசுவாசத்துல நிலைத்திருக்க செய்ய வேண்டும், நம்பிக்கையில வேரூன்ற செய்ய வேண்டும், நம்பிக்கையில அவருடைய வாழ்க்கையை நகர்த்த வேண்டும் என்பதற்காக பாடத்தை கற்றுக் கொடுப்பதற்காக செல்கிறார். சென்றவுடனே அவன் இயேசுவை அடையாளம் காணுகின்ற பொழுது, நான் தான் அவர், மெசியா நான் தான் என்று சொல்லுகின்ற விதத்திலே சொல்லுகின்றார். ஆண்டவரை நான் நம்புகிறேன் என்று சொல்லுகின்றார். ஆண்டவரை நான் நம்புகின்றேன். அவ்வளவுதான். அவனுடைய வாழ்க்கையினுடைய அந்த தலையெழுத்தை மாறிவிடுகிறார். வாழ்க்கையினுடைய அத்தியாயமை மாறிவிடுகிறது. ஆண்டவரை நான் நம்புகிறேன். என் ஆண்டவரே, என் தேவரே என்று தோமையார் சொன்னது போன்று ஆண்டவரை நான் நம்புகிறேன். விசுவசிக்கிறாய்? ஆண்டவரை நான் நம்புகிறேன், உம்மால் கூடும் என்று சொன்ன அந்த 101 தலைவனை போன்று நீர் வர வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு வார்த்தை சொன்னாலே போதும், என்னுடைய பணியாளன் குணமடைவான் என்று சொன்ன அந்த மனிதனை போன்று ஆண்டவரை நான் நம்புகிறேன். அவருடைய வாழ்க்கை மாறுகிறது. அவன் இனிமேல் பார்வை இழந்தவன் அல்ல. அவன் இனிமேல் சொற்களுக்கு உள்ளாக்கக்கூடியவன் அல்ல. அவன் இனிமேல் பரிசேயர்களால் பரிகாசம் அளிக்கப்படக்கூடிய ஒருவன் அல்ல. மாறாக அது பரிசேயருக்கு பாடங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய
ஒரு பார்வை பெற்ற மனிதனாக மாற்றும். இதுதான் இயேசுவை சந்திக்கின்ற பொழுது, இயேசுவை நம்புகின்ற பொழுது, இயேசுவை விசுவசிக்கின்ற பொழுது, இயேசுவை துதிக்கின்ற பொழுது, இயேசுவை ஆராதிக்கின்ற பொழுது, இயேசுனுடைய போதனைகளை வாசிக்கின்ற பொழுது, இயேசுனுடைய போதனைகளை யோசிக்கின்ற பொழுது, ஆலோசிக்கின்ற பொழுது, தியானிக்கின்ற பொழுது, சிந்திக்கின்ற பொழுது, ஜெபிக்கின்ற பொழுது, ஆண்டவரை நான் நம்புகிறேன் என்ற வார்த்தை தான் நமக்கு கட்டாயம் வரும். அத்தகைய நம்பிக்கையை நாம் வளர்த்தெடுப்போம். நமக்கு அருகிலே இருக்கின்றவர்களுக்கு அந்த நம்பிக்கையை கொடுப்பதற்கான முயற்சிகளை எடுப்போம். ஆண்டவரை நம்பி இருந்தால் நம்முடைய உள்ளங்களில், நம்முடைய இல்லங்களில், நம்முடைய சபைகளில் எத்தனையோ புதுமைகள் நடக்க வேண்டும், எத்தனையோ புதிய பார்வைகள் வர வேண்டும். ஆண்டவரே நம்புகிறேன் என்று எல்லோரும் சொன்னால் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த சபைகளுக்கெல்லாம் எவ்வளவு மகிழ்ச்சியை ஆண்டவர் கொடுப்பார். இந்த உலகத்திற்கு ஆண்டவர் எவ்வளவோ மகிழ்ச்சியை கொடுப்பார். ஆண்டவரை நான் உம்மை நம்புகிறேன் என்று இஸ்ராயலில் இருக்கக்கூடியவர்களை நம்பவில்லையே, உண்மையிலே நம்பவில்லை. எதற்காக சண்டை போட வேண்டும், யுத்தங்களை தொடங்க வேண்டும், போர்களை தொடங்க வேண்டும், ஆயிரக்கணக்கிலே குழந்தைகளை கொன்று குவிக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய கேள்வியாக இருக்கிறது. எனவே கேள்விக்கு பதில் என்னவென்று சொன்னால், ஆண்டவரை இவர்கள் நம்பவில்லை என்பது. நாம் நம்புவோம், நாம் நலமடைவோம், நாம் பார்வை பெறுவோம், நலமான வாழ்வை வாழ்வோம். ஜெபிப்போமாக. எங்கள் நல்ல தந்தை இறைவா, உலகத்திலே நம்பிக்கையினுடைய குறைபாட்டினால் போர்களும் குழப்பங்களும் சண்டைகளும் உயிர் பலிகளும் கொடுத்து கொண்டே இருக்கின்றார்கள். இதற்காக நாங்கள் வருந்தி மன்னிப்பு கேட்கிறோம். எங்களை ஆசிரியத்தல் நாங்களும் நம்பி ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டிய ஆற்றலை எங்கள் அனைவருக்கும், குறிப்பாக மரியாவிஷன் நேயர்களுக்கு கொடுத்தருளும். மரியாவிஷன் சேனலை பார்த்து கொண்டிருக்கின்ற பெற்றோர்கள், பெரியவர்கள், இளைஞர்கள் எல்லோருக்கும் உங்களுடைய ஆசீர்வாதங்களை இந்த தவக்காலத்துல இன்னும் அதிகமாக கொடுத்தருள வேண்டுமா எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகிறோம். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே